வணக்கம். நம்ம தகுதி நிரூபிக்கணும்னு சொல்லி நாம் எதையாவது ஒன்று செய்ய போனோம் அப்படின்னா, அங்கே சில நேரத்தில் சிக்கல்களும், வருத்தங்களும், கவலைகளும் ஏற்படுறது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறதுனால தான். நீங்கள் எதையுமே நிரூபிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நீங்கள் எதை சொல்ல வந்தாலுமே அதுக்கு மறுப்பு சொல்கிற மாதிரி தான் இந்த உலகத்தில் இயக்கம் வந்து நடந்துகிட்ருக்கும். அப்போ நடக்கும்போது நீங்கள் எதை சொல்லி எதை நிரூபிக்க பார்ப்பீங்க? உங்களால் முடியவே முடியாது. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலுமே நீங்கள் யாருன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ எப்படி புரிய வைக்க முடியும்? யார் மூலமாக நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது கஷ்டம். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இல்லைன்னா நீ வாழ்ந்திருக்க முடியாது அப்படிம்பாங்க. ஏன் யார் மூலமாக வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை அவங்க மேலே அன்பு வந்திருக்கலாம், பாசம் இருக்கலாம். அதனால் நீங்கள் அவங்களுக்காக இருப்போம்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்து காமிக்க பார்ப்பீங்க. ஆனால் அப்படி வாழ்ந்து காமிச்சது கூட அவங்களுக்காக தாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போது எப்படி தான் இந்த உலகத்துக்கு புரிய வைப்பீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும். இந்த உலகத்தில் எதை சொல்கிற மாதிரி இருந்தாலுமே, நல்லதையே சொல்கிற மாதிரி இருந்தால் கூட அதை வாழ்ந்தவன் சொன்னால் ஏற்றுக்கும், வசதியாக இருக்கவன் சொன்னால் ஏற்றுக்கும், ஜெயித்தவன் சொன்னால் ஏற்றுக்கும் இந்த உலகம். நீ ஜெயிச்சிடுவே அப்படிங்கிறத ஜெயிக்காமல் சொன்னால் ஏற்றுக்காது. எம்ஆராதா அந்த காலத்துலேயே பெரிய பெரிய லெவலில் பேசியிருக்காரு. யாராவது ஒரு நல்ல கருத்து சொன்னாங்கன்னா அதை ஏற்றுங்கப்பா, அவன் அதை செஞ்சானா செய்யலான்னு நினைக்க வேண்டாம். உனக்கு நல்லது சொன்னால் அதை யார் சொன்னான்னு பார்க்காத, நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோ, அதை அவன் பின்பற்றிருக்கானான்னு பார்க்காதம்மாங்க. ஆனால் இந்த உலகம் அப்படி எம்ஆராதா சொன்ன மாதிரி நினைக்காது. சொல்கிறவன் சிறப்பாக இருக்கானா அப்படின்னு தான் பார்க்கும். சொல்லக்கூடிய மனிதர்கள் சிறப்பானவர்களாக இருந்தால் அதை எது சொன்னாலும் அது உண்மையை நம்பும். சொல்லக்கூடியவர்கள் சிறப்பானவர்களாக இல்லாவிட்டால் அவங்க சொல்கிறத அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது. அதை வைத்து யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அங்கே உதாரணம் காமிக்கணும். எப்படியா இருந்தாலும் சொல்கிறவர்கள் ஜெயிச்சிருக்கணும், இல்லை சொன்னதை வச்சு யாராவது ஜெயிச்சிருக்கணும். இந்த 2 உதாரணத்தையும் பார்க்காம இந்த உலகம் என்ன பண்ணாது? ஏற்றுக்கொள்ளாது. அப்போ நான் நன்மையை செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த கலியுகத்தில் சொன்னாலுமே, நீங்கள் ஏற்கனவே நன்மையை செய்து காண்பித்திருந்தால் கூட அதற்கு எத்தனை பேருக்கு காமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும். நீங்கள் நன்மையை ஒரு விஷயம் செஞ்சு காமிச்சிருக்கீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு, இதில் தானே செஞ்சு காமிச்சிருக்கு, அடுத்த விஷயத்தை நன்மையை நீ செஞ்சிட முடியுமா, அது 100% உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும். இப்படி எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணோம்? உதாரணத்தை தேடிக்கொண்டே சுற்றக்கூடியது தான் இந்த உலகம். அப்போ நீங்கள் எங்கே போய் நிரூபிப்பீங்க? நான் எல்லாமே உனக்காக இறங்கி வாழ்க்கை முழுக்க உனக்காகவே வாழ்ந்தனே அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட, நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்குறது அந்த உலகம். எனக்கு என்ன மதிப்பு கொடுத்த அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துடைய தன்மையாக இருக்குமே ஒழிய, என்ன பண்ணாது, ஆஹா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் இதை கேட்டு நம்ம செய்வோம் அப்படின்னும், நமக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரு அதனால் இவர் சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னும் அந்த உலகம் எப்பயுமே பார்க்காது. அதனால் இதற்கு நிரூபிக்கணுங்கிற முயற்சியை நீங்கள் தயவு செஞ்சு செய்யவே வேண்டாம். எப்போதும் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. அதன் மூலமாக யாருக்காவது நன்மை கிடைச்சி